பேர் சாந்தி தங்கராஜ். நான் இந்த ஃபைட் அண்ட் விழாவில் இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன். எனக்கும் கோயம்புத்தூர் தாங்க. நான் படித்தது GCT அண்ட் C8. நான் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி எப்படி நடக்க போகுது, என்னெல்லாம் நம்ம வாய்ப்புகளும் வசதிகளும் வச்சுருக்கோம் அப்படின்றத பற்றி நான் இன்றைக்கி பேச போகிறேன். உங்களுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு அறிமுகம் கொடுக்கலான்னு இருக்கிறேன். அதுக்கு முன்னால் மாண்புமிகு மக்கள் தலைவர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் மதிப்பிற்குரிய தொழில் முனைவோர்களுக்கும் மாண்புமிகு அழைப்பாளர்களுக்கும் எனது இனிய காலை வணக்கம். வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் வெகு முக்கிய அமைப்பான பன்னாட்டு தமிழர் தொழில் முனைவோர் கூட்டமைப்பு தொழில்மய நகரமான கோவை மாநகரில் நடத்தும் மாநாட்டில் உற்சாகத்துடன் நாம் அனைவரும் ஒன்று கூடியுள்ளோம். இவ்வழகிய நிகழ்வு தமிழ் மொழியின் பெருமையையும் நம் பண்பாட்டின் உயர்வையும் தொழில் முனைவோரின் ஆற்றலையும் ஒரே மேடையில் இணைக்கும் ஒரு சிறப்பு தருணமாகும். வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் வெகு முக்கிய அமைப்பான பன்னாட்டு தமிழர் தொழில் முனைவோர் கூட்டமைப்பு இவ்வழகிய நிகழ்வு தமிழ் மொழியின் பெருமையையும் நம் பண்பாட்டின் உயர்வையும் தொழில் முனைவோரின் ஆற்றலையும் ஒரே மேடையில் இணைக்கும் ஒரு சிறப்பு தருணமாகும். இன்றைய இந்த சிறப்புமிக்க நாளில் தொழில் முனைவோர் சிந்தனைகள், புதுமைகள் மற்றும் வளர்ச்சி பாதைகள் குறித்து விளக்கவும் விவாதிக்கவும் ஒன்று கூடியுள்ள இந்த மாநாட்டிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமை கொள்கிறேன். இந்த மாநாடு அரசாங்கத்தின் வளர்ச்சி நோக்கங்களுக்கும் தொழில்துறையின் நடைமுறை அனுபவங்களுக்கும் இடையே ஒரு உறுதியான பாலமாக அமைய வேண்டும் என்பதே எங்களின் நோக்கம். செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பம், சுகாதார மற்றும் மருந்தாய்வு, உற்பத்தி, வாழ்வூட்டும் சூழலுக்கான மேம்பாடுகள் மற்றும் புதுமைகள், ஸ்டார்ட் அப், சேவைத்துறை, கல்வி, நிதி, சட்டம் மற்றும் சமூக தொழில் முனைவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலிருந்து வந்துள்ள உங்களின் பங்கேற்பு இந்த மாநாட்டிற்கு தனிச்சிறப்பை வழங்குகிறது. இன்று பல குழு கலந்தாய்வு அமர்வுகளும் மற்றும் தனி முக்கிய உரைகளும் நடைபெற உள்ளது. The keynote speeches and panels. குழு அமர்வு பின்வரும் தலைப்புகளில் விளக்கவும் விவாதிக்கவும் உள்ளனர். தொழில்துறையின் அடுத்த காலகட்டத்தை வடிவமைக்கும் செயற்கை நுண்ணறிவு, எதிர்காலத்தில் மருத்துவ மற்றும் மருந்தாய்வின் சேவைகள், கல்வித்துறை, அரசு மற்றும் தொழில்துறை இணைந்து செயல்படுதல், நாளைய வாழ்வின் மேம்பாட்டிற்கான புதுமைகள், வெளிநாட்டு குடியேற்றம் மற்றும் தொழில் முனைவோருக்கான வாயில், வெஞ்சர் மூலதன முதலீட்டாளர்களை தொழில் நிறுவனர்களிடமிருந்து உண்மையில் எதிர்பார்ப்பது என்ன? இதெல்லாம் குழு அமர்வில் நடக்கும். பரந்த அனுபவமும் தொழில்துறை வெற்றியும் பெற்ற சிறப்பு முக்கியஸ்தர்கள் கீழ்கண்ட தலைப்புகளில் உரைகள் வழங்குகிறார்கள். அது கீனோட் ஸ்பீச்சஸ். லாபத்தை தாண்டி நாட்டை கட்டி எழுப்புவதில் தொழில் முனைவோரின் பங்கு, சட்டமே தொழில் முனைவோருக்கான புதிய வளர்ச்சி உத்தியாக உள்ளது. 50 ஆண்டுகால தொழில் முனைவு பயணத்தின் கற்றுக்கொண்ட பாடங்கள், எப்படி நீடித்த நிறுவனங்களை உருவாக்குதல், உலகளவிலாய தொழில் முனைவு பொருளாதாரத்தின் நகரங்களின் பங்கு, மாண்புமிகு மக்கள் தலைவர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் மற்றும் கல்வியாளர்களின் வழிகாட்டுதல், மூத்த தொழில் முனைவோரின் அனுபவங்கள், இளம் தொழில் முனைவோரின் கனவுகள், இவை அனைத்தும் இணையும் போது ஒரு வலிமையான வளர்ச்சி இயக்கம் உருவாகும் என்பதில் எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை உள்ளது. இந்த மாநாடு கருத்துக்களை பகிரும் மேடையாக மட்டுமல்ல, புதிய கூட்டாண்மைகள் உருவாகும் தளமாகவும், எதிர்கால தொழில்துறை
வளர்ச்சிக்கான பாதையை அமைக்கும் சந்திப்பாகவும் அமைய வேண்டும் என்பதே எங்களின் எதிர்பார்ப்பு. இந்த சிறப்பான மாநாட்டிற்கு வருகை தந்து எங்களை பெருமைக்குள்ளாக்கிய அனைத்து தலைவர்களுக்கும், மதிப்புக்குரிய கல்வியாளர்களுக்கும், தொழில் முனைவோர்களுக்கும், ஆதரவாளர்களுக்கும், பங்கேற்பாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாடு வெற்றிகரமாகவும் பயனுள்ளதாகவும் அமையவும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.